சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். பெஹன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் 12 ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, சாதகமான அம்சங்கள் என்னென்ன, எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை, அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன, இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு தரக்கூடிய பலாபலன்கள் என்ன, உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் என்ன, இதெல்லாம் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். முதல்ல குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அவர் தான். அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகள்லேயே அவர் சென்று உச்சம் அடைவதற்கு உங்களுடைய ராசியை தான் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். நமக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். பிடிச்ச இடம், பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி குரு பகவான் இந்த கடகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கார் தான் உச்சம் அடைவதற்கு. அப்படி உச்சம் அடையும் போது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கடகத்தில் அவருடைய நட்சத்திரமே இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரம். இது மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள் முடித்து புனர்பூசம் 1, 2, 3 பாதம் வரைக்கும் இருக்கும். கடகராசியில் அந்த 4ஆம் பாதம் வருகின்றது. 4ஆம் பாதம் அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உச்சபலத்தை அவர் அடைவார். அப்படி அடையும் போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம்னு சொல்லும்போது அவர்கள் இந்த 4ஆம் பாதம் சொன்னால் நவாம்சத்திலையும் இதே கடகராசியில் அவர் சஞ்சரிப்பார். வர்க்கோத்தம நிலையை அடைவார். அப்படிப்பட்ட குரு பகவான் மிகச்சிறந்த பலம் பெறக்கூடிய, அதனால் உலகத்திற்கே நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த கடகராசியில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறது. அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். நல்ல குணம் இருக்கும். அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ரொம்ப இலகுன மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனதை கடகராசி அன்பர்கள் கொண்டிருப்பார்கள். எவ்வளோ பெரிய பலசாலியான ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் அந்த பெண் தன்மை இருக்கும். அந்த இரக்க சுபாவம், பிறருடைய கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாத அந்த தாய் பாசம், தாய் அன்பு, இதெல்லாம் கடகராசியில் இருக்குது. அதனால் அந்த ஒரு குணத்திற்காக கட்டாயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதற்காக இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்டில் ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனால் பாதிக்கப்படாத அளவிற்கு நீங்கள் இருக்கணும்னு சொன்னால், முதல்ல உடலினை உறுதி செய்யன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இப்போது நீங்கள் மனதினை பலப்படுத்தணும். மனதை தான் நீங்கள் உறுதி செய்யணும். அந்த மனோதிடம், வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. அதற்காகத்தான் இந்த முதல்ல சொன்ன ஒரு இன்ட்ரோ. அந்த குருவுடைய அம்சம் உங்கள் ராசியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது. அதனால் எப்போதும் நீங்கள் கெடவே மாட்டீங்க, ரொம்ப கீழ்நிலைக்கு போகவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் குரு உங்களை காப்பாற்றி விடுவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. 12ல் குரு இருந்தால் விரய குரு. அப்போ குருன்னு சொன்னாலே தனகாரகம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், பெயர், புகழ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். புத்திரகாரகனாக அவர் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 12ல் இருக்கார் சொல்லும்போது இந்த விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்கும். பணம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் அப்படின்னு ஆகிடும். அதற்கு அவ்வளவு எளிய வழி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவ்வளவு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் சில சமயத்தில் உங்களுடைய மனம் வருந்தும்படியாக நடந்து கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஏதோ ஒரு மந்த நிலை, உடல் அப்பப்போ சிறு சிறு பாதிப்புகள் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாகும். குரு பகவான் 12ல் இருக்கும்போது இந்த ஆண்டில் அவர் 12க்கு மே மாதத்தில் வரப்போகிறார். அந்த குருவுடைய பயிற்சி காலம்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலன்றது ஓராண்டு. ஆனால் இந்த ஆண்டு தொடங்கும் போது அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. 1.5 மாத காலம் ஏறக்குறைய அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நல்லது நடக்கும். அதன் பிறகு விரயத்துக்கு போகிறாரு. பிறகு அங்கேருந்து அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்கு வருவார். வக்ரகதியில் மீண்டும் பின்னோக்கி விரயஸ்தானத்திற்கு போவார். இப்படியாக இந்த ஆண்டு குரு பகவான் 4 விதமான நிலைகளை அடைகிறார்.
அதனால் முழுக்க முழுக்க உங்களுக்கு விரய குருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மட்டும் இருக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குருவுடைய தன்மையை மட்டும் விட்டுடக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்களை போய் பிற இடத்துல சொல்ல வேண்டாம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட நீங்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறங்கி கீழே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திரும்ப மேலே ஏற போகிறோன்றது அர்த்தம்ன்றதை மனசில் வைத்து கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு பலனை தருவதற்கு இந்த ஆண்டு நன்றாக இருப்பதற்கு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ குருவுடைய நிலை இப்படி இருக்கிறது. அப்போ கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கத்தை கைவிட்டுடக்கூடாது, உங்களுடைய உறுதியை கைவிட்டு விடக்கூடாது. பக்தியை, தர்மத்தை, வழிபாட்டை, உங்களுடைய நல்ல குணத்தை நீங்கள் ரொம்ப கவனித்து அதை பொக்கிஷமாக வைத்து கொண்டால், அதான் உங்களுடைய பலமாக வைத்து கொண்டால் பிரச்சனை கிடையாது. செலவு வருதா நிறைய பண்ணிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அடுத்தடுத்து செலவு வருதா, வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண உடனேயே உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல காரியத்திற்கான செலவு வருது, குழந்தைகள் சம்பந்தமாக அவருடைய கல்வி செலவு உங்களுக்கு வருகிறது, வீடு கட்டணும்னு இப்போ தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இப்படி எந்த ஒரு செலவு இருந்தாலும் கூட தயங்காமல் முடியும்னு சொன்னால் தாராளமாக செய்யுங்க. செலவு செய்ய செய்ய உங்களுடைய பணமானது குறைய குறைய பிறருக்கு போய் சேர சேர விரய குருவினால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய செலவு செய்கிறது இதற்கான ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்ததாக சனி பகவான், இவர் ராசிக்கு அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு போகிறார். ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஆண்டில் ஆண்டுகோள்கள் நேரடியாக சாதகமாக இல்லைன்னு சொன்னோம். ஆனாலும் சனி சம்பந்தமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலீஃப். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விடுதலையாக 9ஆம் இடத்திற்கு போகிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான நிலை. நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு வரப்போகிறீங்க. மனக்கஷ்டம், உடல் ஆரோக்கிய சம்பந்தமாக இருந்த பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகளில் சென்று நீங்கள் மாட்டிக்கொண்டது, கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சம்பளம் கிடச்சிருக்காது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நிலை நிறைய மீண்டும் மீண்டும் நீங்கள் அனுபவித்திருந்தால் இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. இதன் பிறகு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. குரு பகவான் 12 இருக்கிறதுனால பணம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விடுதலை ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் குருவுடைய வீட்டுக்கு தான் போகிறார், 9ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெரிய வைப்பார். இப்போ இந்த கடகராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த பலனில் இருந்து எது ரொம்ப உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதோ, உங்களுக்கு ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதோ அதை பார்த்து நல்ல பலன் அடையக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் தருவார். நிறைய கோவில்கள் இருக்குது, இந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தெரியப்படுத்தி உங்களை செல்ல வைப்பார். நிறைய நபர்கள் இருப்பாங்க, இவங்களோடு சேர்ந்தால் நல்லது, பரஸ்பரம் 2 பேருக்கும் இவங்களோட சேர்ந்தால் பிரச்சனை என்னதை பார்த்து பிரச்சனையான நபர்களை விலக்கி நல்லவர்களை உங்களோட சேர்த்து வச்சுருவார். நிறைய கோர்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு, இந்த கோர்ஸ் எடுத்தால் உனக்கு நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வைப்பார். இதெல்லாம் சனி தரக்கூடிய பலன். ஏன்னா அவர் குருவுடைய வீட்டில் இருக்கார், 9ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ ஒரு குரு, ஒரு ஞானி, ஒரு ரிஷி, ஒரு மகான் உங்களுக்கு உடன் இருந்து சொன்னால் எப்படியோ அப்படியான ஒரு காலமாக இது இருக்கும். அதை நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். அவர் சொல்லக்கூடியது எல்லாமே, அதாவது சனி தரக்கூடிய பலன் எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்போ தொடங்கி எதிர்காலத்தில் நல்ல விஷயத்தை அடையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிறது 9ஆம் வீடு, குருவுடைய வீடு. அந்த குரு 12ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது இது உங்களுடைய படிப்பு காலம், இது உங்களுடைய தேர்வு காலம். இதன் பிறகு உங்களுக்கு அந்த படிப்புக்கான அந்த தேர்வில் வெற்றி பெற்றதற்கான உத்தியோகம் கிடைத்து பொருளை ஈட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். அடுத்து ராகு மற்றும் கேது. இதில் ராகுன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தவர் 8ஆம் இடத்திற்கு வர. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மழை விட்டும் கூட தூறல் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படியாக அஷ்டம சனி முடிஞ்சும் கூட அந்த இடத்துல ராகு வந்துட்டார். அதனால் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரும். அதே போல் ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் நிலை என்னவோ அது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு பயத்தை, கலக்கத்தை, சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சம். ராகு ஒரு மாயா கிரகம், சாயா கிரகம். மாயையாக உங்களை பயமுறுத்துவார், நிழல் போன்று நல்ல விஷயங்களை தடுப்பார், மறைப்பார். மிகப்பெரிய பிரகாசமாக மலை போல ஒரு பெரிய பொக்கிஷமாக கெட்ட விஷயங்களை காண்பிப்பார். அதுக்குள்ளே நீங்கள் சென்று சிக்கிவிடக்கூடாது. மாய கண்ணாடி, மாய தோற்றம், அந்த
இந்த கடுமையான வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த காணல் நீர்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனால் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையை வந்து ராகு ஏற்படுத்துவார். இதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க, மனதில் வந்து சஞ்சலம் இல்லாமல் மிகச்சரியாக கவனிக்கக்கூடிய ஒரு கூர்ந்து நோக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் போய் மாட்ட மாட்டீங்க. நேற்றில் ராகு இருக்கும்போது எதெல்லாம் தீயதோ அதை உங்களுக்கு தெரிய வைப்பார். அதில் போகிறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு அப்படி ரெட் கார்பெட் போட்டு கொடுப்பார், தீய வழியில் போகிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. எதெல்லாம் நல்ல விஷயமோ அது போகிறதுக்கான வழியை வந்து இல்லாமல் பண்ணுவார். அந்த ரோடே அங்கே இருக்காது, அப்படியே டெட் எண்டாக முடிஞ்சிடும். கூகுள் மேப்பில் பார்த்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஆனால் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல போய் டெட் எண்டில் போய் நிற்பீங்க, அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படி நல்ல இடத்திற்கு போக முடியாமல் பண்ணுவார். கெட்ட இடத்துக்கு போகிறதுக்கான ரெட் கார்பெட்டை போட்டு கொடுப்பார். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டா போதுமானது. அஷ்டமராக உங்களை ஒன்றும் செய்யாது. தீய விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் கிடைக்கலன்றதுக்காக உங்களுடைய முயற்சியை, போராட்டத்தை விட்டுவிடக்கூடாது. அடுத்து கேது 3ஆம் இடத்தில் இருந்தால் இப்போ 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். 2ஆம் இடத்திற்கு கேது வரார் அப்படின்னு சொன்னால், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இதை மட்டும் எடுத்துக்கலாம். வாக்குஸ்தானம், உங்களுடைய பேச்சு நல்லதாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. பொதுவாக அப்படி நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரம் உங்களை அப்படி பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பேச்சினால் பிறர் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பம்னு சொல்லும்போது குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. எல்லா கஷ்டமும் நானே ஏற்றுக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படியாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களும் நல்லா இருப்பாங்க. அந்த தியாக உணர்வுக்காக நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்புறம் தனஸ்தானம், பணத்தை கட்டாயம் நல்ல வழியில் தான் எல்லோருக்குமே உண்டான ஒரு அம்சம்தான். இருந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது சில பேர் வந்து தீய வழியில் பொருள் ஈட்டினாலும் கூட அப்போ மாட்ட மாட்டாங்க. ஆனால் கிரகங்கள் சாதகம் இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. நல்ல வழியில் பொருள் ஈட்டணும். இதெல்லாம் கேது 2ஆம் இடத்திற்கு வரும்போது பார்த்துக்கணும். புதிதாக திருமணமானவர்கள் வந்து அவர்களுக்குள்ள புரிதல் ஏற்படுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதற்குள்ளேயே அவசரப்பட்டு நீங்கள் வந்து எனக்கு இது செட் ஆகலை அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. அந்த குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தா, அனுதினமும் நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால், யார் தியானத்திலே இருக்கார், எப்போதும் யோகத்தில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான். அவர் வந்து தியான நிலையில் தான் இருக்கார். அதனால தான் உருவமே இல்லாமல் கூட அவர் இருக்கார். அந்த உருவம் கூட அந்த தியானத்திற்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி அவரே தரிசனம் பண்ணலாம். இல்லை வந்து அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய அப்படியே படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அனந்த சயன பெருமாள், அவர் வந்து நித்திரை செய்யல, யோக நித்திரையில் இருக்கார். அவரை வந்து நீங்கள் வழிபடலாம். அப்புறம் யோக அயக்ரீவர்னு சொல்லுவோம், அவரை வந்து நீங்கள் வழிபடலாம். ஐயப்ப சுவாமி வழிபடலாம். இதில் ஏதாவது ஒரு வழிபாடு இல்லை எல்லா தெய்வத்துக்கான வழிபாடையும் நீங்கள் செய்தால் போதுமானது. இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக உங்களுக்கு